நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்க, அப்புறம் பேசலாம். ஏய் சாரதா, நீ எப்படிடி இந்த அளவுக்கு வளர்ந்த? ச்சே. இங்க பாருங்க, இப்ப நம்ம எல்லாரையும் அம்மா எதுக்கு இங்க வர சொல்லிருக்காங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்றதுக்கு தான் இங்க வர சொல்லிருக்காங்க. அது என்ன தகவல்னா, தொடர்ந்து 15 வருஷமா நம்ம ஊரோட ஊராட்சி மன்ற தலைவரா அம்மா தான் இருந்துட்டு வராங்க. அவங்கள எதிர்த்து யாரும் இது வரைக்கும் வெற்றி பெற்றதில்ல. அந்த அளவுக்கு அம்மா செல்வாக்கானவங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வரப்போற இந்த எலெக்ஷன்லயும் அம்மா தான் ஊராட்சி தலைவரா நிக்க போறாங்க. வழக்கம் போல நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஓட்டை போட்டு அம்மாவை ஜெயிக்க வச்சிடணும். இதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா அது இப்பவே அம்மாட்ட சொல்லிடுங்க. அப்போ இந்த வருஷமும் அம்மா ஊராட்சி மன்ற தலைவரா நிக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்ல, அப்படிதானே? எனக்கு ஆட்சேபனை இருக்கு. ஆமாமா, எனக்கு ஆட்சேபனை இருக்கு. ஏய் சாரதா, என்னாச்சு உனக்கு? எங்க வந்து கிறுக்குத்தனமா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? இந்த முறையும் அம்மா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிறதுல உனக்கு என்ன ஆச்சு? பண்ண உனக்கு என்ன ஆச்சு சாரதா? உனக்கு என்ன தெரியும்? உன் வயசுக்கு நீங்க எல்லாம் வரக்கூடாது. போமா வீட்டுக்கு. சும்மா தேவையில்லாத பிரச்சனை பேசிட்டு இருக்க. நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ சொல்லுமா, உனக்கு என்ன ஆட்சேபனை? அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அதுல நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. அடிக்கடி பிசினஸ் விஷயமா வெளியூர் வேற போயிடுறீங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் நாங்க உங்களை நேர்லயே பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் உங்களை சந்திக்கவே முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படிமா எங்க பிரச்சனையை உங்ககிட்ட தெரியப்படுத்தி அதை சரி பண்ண முடியும்? அதுக்கு பேசாம வர தேர்தல்ல நீங்க உங்க சார்பா எப்பவுமே இந்த ஊர்லயே இருக்கிற மாதிரி யாரையாவது நிறுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீ சொல்றத பார்த்தா இந்த எலெக்ஷன்ல நான் உன்னையே வேட்பாளரா நிக்க வைக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க என் மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு வேட்பாளரா நிறுத்தினீங்கன்னா நான் நிச்சயமா அந்த பொறுப்புக்கு பிரயோஜனமானவளா இருப்பேன். நல்லாத்தான் பேசுற. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஊர்ல கிணறு வெட்டணும், கம்மாயை தூர் வாரணும், கோயில் கும்பாபிஷேகம், அது இதுன்னு ஏதாவது காரியம்னா ஊராட்சி மன்ற தலைவரான என்ன நேர்ல சந்திச்சு உதவி கூட கேட்காம ஒரு பொண்ணு வீடு வீடா ஏறி இறங்கி பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறான்னு கேள்விப்பட்டேன். அது நீதானா? உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நம்ம ஊர் ஜனங்க கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? என் பேரை கெடுத்துதான் நீ நல்ல பேரை எடுக்கணுமா என்ன?
எது தேவையா இருந்தாலும் நீ என்ன சந்திச்சு உதவி கேட்டிருந்தேன்னா நான் உடனே அதை நிறைவேற்றிருப்பேனே. நீ ஏம்மா என்ன சந்திக்கல? உங்களை சந்திக்கவே முடியறது இல்லையே, வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அம்மா, போன மாசம் தண்ணி டேங்க் கட்ட உதவி கேட்டு உங்க கணக்கு புள்ளைய சந்திச்சோம். அவரு உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னாரு. இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்ல. கணக்கு என்ன இதெல்லாம்? தண்ணி டேங்க் விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னதுக்கு அதுக்கெல்லாம் 2-3 லட்சம் செலவாகும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்களேம்மா. அதை எப்படிமா இவங்க கிட்ட போய் தெரியப்படுத்த முடியும்? இத பார், ஊருக்கு ஒரு தேவைன்னா அத நீ உடனே எனக்கு தெரியப்படுத்த மாட்டியா? அம்மா, அது அன்னைக்கே அந்த விஷயத்தை வாயை மூடு. உன்னையெல்லாம் கணக்கு பிள்ளையா சேர்த்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? கணக்கு, நாளைக்கே என்ஜினியரை பார்த்து தண்ணி டேங்க் கட்டுறதுக்கான எஸ்டிமேட்லாம் ரெடி பண்ணி தேவையான பணத்தை பஞ்சாயத்துல ஒப்படைச்சிடு. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுறோம்மா. அரசம்பட்டி நிரந்தர ஊராட்சி மன்ற தலைவர் ஆண்டாளம்மா வாழ்க! ஆண்டாளம்மா வாழ்க! ஆண்டாளம்மா வாழ்க! நிரந்தர ஊராட்சி மன்ற தலைவர் ஆண்டாளம்மா வாழ்க! ஆண்டாளம்மா வாழ்க! போதும். ஆண்டாளம்மா வாழ்க! நீ என்ன படிச்சிருக்க? BA பொலிட்டிக்கல் சயின்ஸ். அதான் உன் அரசியல என்கிட்ட காட்ட பாக்குறியா? இந்த ஆண்டாளோட அரசியல் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதுல்ல, நாளைக்கு தெரியும். சரதா, இனி ஊர் தேவை எதுவா இருந்தாலும் நீ எந்த நேரத்திலையும் என் வீட்டு கதவை தட்டலாம், சரியா? ரொம்ப நன்றி. கணக்கு, இவ குடும்பத்தை பத்தி விசாரிச்சு என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்கம்மா. காலிங் பெல் அடிச்சது நாங்க தாங்க. யார் நீங்க? என்ன விஷயம்? ஐயா, எங்க பொண்ணு சாரதாவ ஆண்டாளம்மா ஊர்கூட்டத்துல பாத்திருப்பாங்க போல இருக்கு. அவ விஷயமா பேசுறதுக்காக எங்களை வர சொன்னதா கணக்கு பிள்ளை ஐயா வந்து சொன்னாரு. அதனாலதான் வந்திருக்கோம். ஆமாங்க ஐயா. அம்மா அங்க இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. அம்மா, இதெல்லாம் அந்த மீட்டிங்க்கு செலவு. வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இவங்க தான் சாரதாவோட அப்பா அம்மா. ஓ, அம்மா எதுக்கு சாரதாவோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க? ஆமா, உங்க வருமானம் எல்லாம் எப்படி? அம்மா, எதுக்கு கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசா வருமானம் எதுவும் இல்லம்மா, அரைவேளை கஞ்சி தான். இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் கடங்கார எப்ப புடிக்குவான்னு தெரியலம்மா. இந்த நிலைமையில உங்க பொண்ண எப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க வச்சீங்க? என்னம்மா பண்றது, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு கூட. அதான் அங்கேயும் இங்கேயும் கடனை உடனே வாங்கி அவளை எப்படியோ படிக்க வச்சிட்டோம்மா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஊரை சுத்தி கடன் மட்டும்தான் வாங்கி வச்சிருக்கீங்க போல இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கி இருப்பீங்க? நான் சொல்லட்டுமா? உங்க பொண்ணோட படிப்புக்கு, அப்புறம் விவசாயம் பண்றதுக்கு
அப்புறம் அந்த விவசாயத்துல உண்டான நஷ்டத்தை சரி பண்றதுக்கு அப்படி இப்படின்னு இது வரைக்கும் நீங்க வாங்கி இருக்கிற கடை வட்டியும் முதலுமா 4,75,999. சரியா? ஆமாம்மா. இவ்ளோ கடனையும் எப்படி அடைக்கலான்னு இருக்கீங்க? உங்களுக்கும் வயசாயிடுச்சு. பத்தாததுக்கு உங்க பொண்ணு வேற கல்யாண வயசுல இருக்கா. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை யாராவது பார்த்து வச்சிருக்கீங்களா? இல்லம்மா. அது சரி, வாங்கின கடனை அடைக்கவே வழி தெரியாம இருக்கீங்க. இதுல பொண்ணு கல்யாணத்தை எங்க இருந்து செய்ய போறீங்க? கடைசி வரைக்கும் உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்காம அவ ஔவையார் மாதிரி தான் வாழணும் போல இருக்கு. கணக்கு. சரிங்கம்மா. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இவ்வளவு வறுமையிலையும் உங்க பொண்ணை நல்லா படிக்க வச்சு கொஞ்சம் புத்திசாலியா வளர்த்திருக்கீங்க. அதுக்காகவாவது நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல 5 லட்சம் இருக்கு. இத வச்சு உங்க கடனை எல்லாம் அடைச்சிடுங்க. வாங்கிக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பணத்தை நான் உங்களுக்கு கடனாலாம் தரல, இனாமா தான் தரேன். இத நீங்க எனக்கு திருப்பி தர வேண்டாம். தயங்காம வாங்கிக்கங்க. நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அம்மா, நீங்க செய்த உதவிக்கு நாங்க எப்படி கைமாறி செய்ய போறோம்னே தெரியலம்மா. கைமாறெல்லாம் நான் எதிர்பார்க்கல. நீங்க உங்க பொண்ணு சாரதாவை எனக்கு மருமகளா கொடுத்தா போதும். வறுமையில இருந்தாலும் உங்க பொண்ணு நல்ல குணவதியா இருக்கா. கொஞ்சம் புத்திசாலியாவும் இருக்கா. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாவம் உங்ககிட்ட எந்த வசதியும் இல்ல இல்ல. அதனாலதான் அவளை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறேன். கல்யாண செலவெல்லாம் நானே பார்த்துப்பேன். நீங்க சம்மதம் மட்டும் சொன்னா போதும். அம்மா, நீங்க எங்க குலசாமி. ஆமாம்மா. அம்மா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அடடா, என்ன இதெல்லாம்? நீங்க எழுந்துருங்க முதல்ல. என்ன நீங்க கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு? வீட்டுக்கு போய் முதல்ல உங்க பொண்ணுகிட்ட விஷயத்த சொல்லுங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. வரும்மா. ஐயா, ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் அதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுங்க. பயப்படாம கையெழுத்து போடுங்க. அது சும்மா கணக்கு வழக்குக்காகத்தான். அம்மா, நீங்க சொன்னா சரிதாம்மா. நான் வெறும் கை நாட்டு தான். ஓ, அப்படியா? இதாங்க மை இருக்கு.
அதுல வைங்க ஐயா. அப்ப நாங்க வர்றோம்மா. வர்றேங்க நான் ஐயா. போய் அனுப்பிட்டு வந்துடுறேம்மா. ம். இன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியலையா ஆண்டா. இல்ல நேத்து அந்த பொண்ணு சாரதா உங்ககிட்ட நடந்துகிட்டதை நினைச்சு அவளோட அப்பா அம்மாவை நீ கண்டிக்கிறதுக்காகத்தான் கூப்பிட்டியோன்னு நினைச்சேன். நீ என்னடானா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அவங்க பொண்ணையும் நம்ம பையனுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொல்ற. இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஊர்ல எப்பவும் எனக்கு மட்டும்தான் எல்லா செல்வாக்கும் இருக்கணும். அந்த சாரதா வெளியில இருந்தா என் செல்வாக்க கொஞ்சம் கொஞ்சமா சரிச்சு அவ பக்கம் திருப்பிடுவா போல இருக்கு. அதனாலதான் மருமகள்கள் பேர்ல அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கடைசி வரைக்கும் என் காலடியிலேயே நான் அடிமையா வச்சிருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பாவுமே என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? இதுக்கு நீ சம்மதம் சொல்லுவேன்னுதான் உங்க அம்மா சந்தோஷமா சாமி கிட்ட வேண்டிக்க கோயிலுக்கு போயிருக்காங்க. தயவு செய்து சம்மதம்னு சொல்லுமா. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். அந்த ஆண்டாளம்மா ஏதோ ஒரு வில்லங்கமான திட்டத்தோட தான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிருக்காங்க. அவங்கள நம்பாதீங்க. தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. அப்பா, தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துட்டு போங்க. இரு, என்ன நடத்திட்டு இருக்க மனசுல? இங்க நீ வச்சதுதான் சட்டமா? ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சே. கடங்காரங்க தொல்லை தாங்காம தெருவுல தலை நிமிந்து நடக்க முடியல. ஒவ்வொருத்தர் கேட்கிற கேள்வியில அப்படியே நாக்க புடுங்கி செத்துடலாம் போல இருக்கு. அப்புறம் உன் நிலைமையை நினைச்சுதான் நாங்க இன்னும் இந்த உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கோம்மா. அப்பா, என்ன இப்படி பேசுறீங்க? கடன்காரங்க தொல்லை பண்ணா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடனை அடைப்போம். அதை விட்டுட்டு என்ன போய் அந்த வீட்டுல பலியாக சொல்றீங்களா? உன் நிலைமை புரியுதுமா. எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுன்னு நினைச்சுதான் உயிரை கையில முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கம்மா. இப்படி ஒரு நிலைமையில ஆண்டாள அம்மா கடவுள் மாதிரி நம்ம கடனுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து அவங்க பையனையும் உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்கம்மா. அவங்க நல்ல மனத்தை புரிஞ்சுக்காம ஏமா அப்படி அடம் பிடிக்கிற? அப்பா, எனக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டாளம்மா நல்லவங்களே இல்ல. அவங்க ஏதோ திட்டத்தோட தான் ஏதோ உதவி பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போது நிறுத்திடு. ஆண்டாளம்மா நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. நீ ஓ இஷ்டத்துக்கு பேசுற. ஆண்டாளம்மா திட்டம் போடுறாங்க, கட்டம் போடுறாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் இங்க பாரு, நீ அந்த ஆண்டாளம்மா பையனை கல்யாணம் பண்ண புரியல இல்லையா? முடியாது. அடச்சி, உன்னையெல்லாம் பொண்ணா பெத்ததுக்கு நாங்க நாளை லாண்டுக்கிட்டு சாகணும். எங்கேயாவது போடு. ஐயோ ஆண்டவா, ஏப்பா எங்களை சோதிக்கிற? அப்பா, 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 இந்த பொட்ட பிள்ளைய பெத்ததுக்கு இப்படியாப்பா எங்களை சோதிப்ப? தயவு செஞ்சு கதவை திறங்கப்பா. எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்கப்பா. அப்பா, கதவை திறங்க. அப்பா, அப்பா, கதவை திறங்க. அப்பா, ஐயோ, அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, ஐயோ, அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, ப்ளீஸ் பா. உன்னை பெத்ததுக்கு நான் வாழ்றத காட்டு சாகலாம். அப்பா, ப்ளீஸ் பா, வேண்டாப்பா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்ப்பா. இது உங்க மேல சத்தியம். இங்க பாரு,
நீ நிஜமா தான் சொல்றியா? உங்க மேல சத்தியமா பண்ணிக்கிறேன்ப்பா. கடவுளே.